ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துருக்கிறேன்னா அடை தான் எடுத்துருக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி இருக்குது இல்லையா, அதில் தான் வந்து உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, அது தோல் இல்லாமல் தோல் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். இன்றைக்கி டெய்லியும் வந்து காலையில் சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ், ஒரு நாளைக்கு இது மாதிரி சாப்பிட்டு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து அடை தான். இன்றைக்கி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸ் எதுவுமே சேர்க்காம நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய பருப்பு நிறைய சேர்த்துருக்கணும். எல்லா பருப்பு வகையும் சேர்த்துக்கிறதுனால பெருங்காயம் ரொம்ப சேர்த்துக்கோங்க. டெய்லியும் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்பு நம்ம சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். நான் இதுக்கு அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். அந்த கப்பில் பாதி எல்லா பருப்பு வகையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். காலையில் இது 2 சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இடையில் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு பசிக்காது. அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. சீக்கிரம் நம்ம டைஜஷ் ஆகிடும். இல்லை நிறைய நார் சத்து இருக்குது அந்த கருப்பு கவுனி அரிசியில். மற்றபடி பருப்பு வகைலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும். சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பசி தன்மையும் கொடுக்காது, சீக்கிரம் டைஜஷ் ஆகிடும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. நார்மல் அரிசி சாப்பிட்றதோட நம்ம இது மாதிரி வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காது. அந்த அடை வந்து கொஞ்சம் ஆயில் சுற்றி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். ஊற்றினோடனே நம்ம எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து முருகலாம் ஆன பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். ஏன்னா நம்ம கருப்பு கவுனி போட்டிருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் அரிசி போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு பிறகு நம்ம திருப்பணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். நம்மளுக்கு கருப்பாக ஆனால் தான் தெரியும், ஆனால் அது வந்து கருப்பாக ஆகாது. நமக்கு அரிசியோட கலர் எப்படி, அதனால் நல்லா வெந்துட்டு பிறகு திருப்பிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சுற்றி முருகலாகவும் சென்டர் பகுதியில் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் நீங்கள் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சேன், சின்ன வெங்காய சாம்பார். அதுவே நான் தொட்டுக்கிட்டேன். இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் நான் செய்யலை. இது மாதிரி 2 அடை நீங்கள் காலைல சாப்பிட்டீங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாக பசிக்காது. அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் கூட. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வீட்டிலே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஏதோ எடுக்கிறது, நம்ம வீட்டில் எதுவுமே ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறது ரொம்ப நமக்கு நல்லது. உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அது இதுன்னு வாங்கி சாப்பிடாம இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சாம்பாரே தொட்டுக்கிட்டேன் இல்லையா. அதனால் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதனால் வந்து நம்ம நிறைவாக சாப்பிட்லாம். அடுத்து நான் மதியம் இன்றைக்கி லஞ்சு லீவ் விட்டுட்டேங்க. அதனால் வந்து நான் சாதம் நைட் சொல்லிட்டாங்க சமைக்க வேணாம். அதனால் நைட்டே வந்து சாதம் எக்ஸ்ட்ரா வடித்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் அந்த பழைய சாதம் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப என்ன வெரைட்டியாக அதை சைட் டிஷ் வச்சுக்கிறதுனால நம்ம எப்படி சாப்பிட்றோன்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு சாப்பிட்டு முடிச்சதே தெரியல. ஃபஸ்ட்டு சாதம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக வந்து தயிர் போட்டுக்கிட்டேன், அப்புறம் நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம நல்லா கையில் பிசையணும். கையில் பிசைது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாதம் உடஞ்சி ஒரு சாதம் முழுசாக இருக்கும்போது அது சாப்பிடும்போது அள்ளி வாய் நிறைய வைக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பழைய சாதத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைட் டிஷ் நிறைய வெரைட்டியாக வச்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம சைட் டிஷ் வைக்கும்போது நம்ம சாப்பிட்ற ஃபீல் வேறு லெவலில் இருக்குங்க. சொல்ல முடியாது. சாப்பிட்டா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயும் சாதம் வடிப்போம் இல்லையா, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சைட் டிஷ் என்னென்ன எடுத்துருக்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய். எங்கள் வீட்டில் அதிகம் நாங்கள் தாளிக்க மாட்டோம், காரம் மட்டும் போட்டு அப்படியே சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம எண்ணெயில் ஊறின பொருள் சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால் அப்படியே போட்டு சில்லி போட்டிருப்போம் இல்லையா, மிளகாய் மிக்சியில் அரைச்சி அது அந்த காரம் மட்டும்தான். அதனால் நாங்கள் பச்சை தான் எடுத்துப்போம். சென்டராக வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம அப்படியே போட்டு வச்சா நம்ம கெட்டு போயிடும். அது மட்டும் தாளித்து தொக்கு மாதிரி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், மசாலா சிப்ஸு, அப்புறம் வந்து முறுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா கையில் பிசைஞ்சிக்கிட்டு ஒவ்வொன்றா வச்சு சாப்பிடும் பாரு, ஆஹா தேவாமிர்தமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரியாணி சாப்பிட்லாம். ஆனால் பழைய சாதத்துக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் கிடைக்கும். அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதிகம். அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நார்த்து ஊறுகாய் தாங்க இது இருக்கிற டேஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்த்து ஊறுகாயும் சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வாய்க்கும் வேறு வெரைட்டியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் நான். அடுத்து வந்து நம்ம வந்து கிறிஸ்பியாக எதை தொட்டுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சாம்பார் வெங்காயமும் அந்த நார்த்து ஊறுகாய் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. உண்மையிலே சாப்பிட்றது அவ்வளோ ரசித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா, பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டிருந்தேன். அதில் மசாலா வாங்குங்க, ரவுண்டான சிப்ஸ் வேண்டாம். இந்த சிப்ஸ் ரொம்ப காரமாக கிறிஸ்பி அதிகமாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம முறுக்கு இருக்குது இல்லையா,
எப்பயும் பழைய சாதத்துக்கு சாப்பிடும்போது காரமாக சாப்பிட்டாலும் கிறிஸ்பியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பளம் இது மாதிரி வத்தல் ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே சாப்பிட்றத விட அடுத்து நம்ம சைடிஷ் என்ன தொட்டுக்கு போகிறோன்னா நம்ம சாம்பார் அந்த சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து கையில் அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது மாதிரி வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு பழைய சாதத்தில் இது மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அடிச்சுக்க வேறு லெவலுங்க. அது ஈடு இணை எதுவுமே இல்லை. சரி, நம்ம ஈவினிங் வந்து சாப்பிட்டாச்சு. ஈவினிங் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இன்றைக்கி வந்து வெள்ளை எள் எடுத்துக்கல, இன்றைக்கி வந்து பிளாக் எள்ளு தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கடலக்காய் பருப்பி, 2 வந்து பெருச்சம்பழம். இன்றைக்கி வந்து நான் வந்து முந்திரி எடுத்துக்கல, ஒரே ஒரு பீஸ் வந்து அத்திப்பழம், கொஞ்சம் பாதாம். முந்திரி வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகம் இல்லையா, அதனால் ஒரு நாளைக்கு எடுத்துப்பேன். இது வந்து தினமும் எடுத்துப்பேன். கண்டிப்பாக ஹெல்த்தியான இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஆரோக்கியமான ஒரு இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.